வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். இன்றைய சிந்தனை அடிப்படையான சிந்தனையாகிய உடல் நலம், மனவளம். இங்கு அந்த தலைப்பிலே உடல் என்பதற்கு நலம் என்று நாம் இங்கு குறிப்பிட்டு இருக்கிறோம். மனம் என்பதற்கு மட்டும் வளம் என்று குறிப்பிட்டிருக்கிறோம். இப்போ அந்த வளம் என்பதை எப்படி நாம் பார்ப்பது, நலம் என்பதை எப்படி பார்ப்பது? இப்போ இந்த உடல் நலம் என்பது இயங்கிக் கொண்டிருக்க வேண்டிய உடல் உறுப்புகள் சரியாக தனது இயக்கச் சீர்மையில் இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடியதைத்தான் நலம் என்று சொல்கிறோம். அப்ப அங்கு இயக்கம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இயக்கம் குறைவுபடக்கூடாது, இயக்கம் அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அப்ப இயங்குவதுதான் நலம். சரி, மனவளம் என்பது அங்கே மனம் இயக்கமற்று நிற்பதுதான் வளம். வளம் என்று சொல்லும்போது பெருகுதல், பெருகுதல் என்பதுதானே வளம். இப்போ பொதுவாக நம் சமுதாயத்திலே வளம் என்று சொன்னால் நிறைய மழை பெய்து உணவு உற்பத்தி பெருகுகிறது என்று சொன்னால் வளம் என்று சொல்கிறோம் அல்லவா? அதே போல இயக்கம் இல்லாமல் அது பெருகுவதுதான் வளம். சரி, அப்ப இந்த மனம் பெருகுகிறதா? எங்கு பெருகுகிறது? மனம் என்பது எது என்று பார்க்கும் பொழுது, மனம் என்று ஒன்று உடலுக்குள்ளாக இல்லை என்று நாம் பலமுறை அதை உணர்ந்திருக்கிறோம். உடலுக்குள்ளாக உயிர் என்ற நுண்துகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிலிருந்து வெளிப்படக்கூடிய காந்தம், அது ஜீவகாந்தம். அந்த காந்தம்தான் மனமாக செயல்படுகிறது. மனமாக செயல்படுகிறது என்று சொன்னால் அது உணர்கருவியாக செயல்படுகிறது. இது இந்த உடலுக்குள்ளாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த காந்தம் உணர்கருவியாக செயல்படும். இந்த 5 பஞ்சபூதங்கள் இணைந்த இணைப்பில் மட்டும் அது உணர்கருவியாக இருக்கிறது. இது இயற்கையின் ஒரு படைப்பு. இப்போ நாம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய காந்தமும் வெளியில் இருக்கக்கூடிய காந்தமும் வேறுபாடா என்று பார்த்தால் இல்லை, ஒரே காந்தம்தான். இப்போ ஜீவகாந்தம் உடலை விட்டு வெளியேறுகிறது என்று சொன்னால் வெளியில இருந்தால் அது பெரு வான்காந்தம், உடலுக்குள்ள இருந்தால் ஜீவகாந்தம் சொல்றோம். ரெண்டும் ஒரே காந்தம் தான். ஆனால் மனமாக செயல்படுவது என்பது எங்கு? இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய காந்தம்தான் மனமாக செயல்படுகிறது. மனமாக செயல்படுவதற்கு எது அடிப்படை காரணமாக அமைகிறது என்று பார்த்தால் அதுதான் இந்த புலன்கள். புலன்கள் புலன்கள் தான் அந்த ஜீவகாந்தம் மனமாக செயல்படுவதற்கு காரணம். ஓரறிவு என்று சொல்லக்கூடிய தாவரத்தில் வரும் பொழுதே அங்கு அழுத்தம் என்ற உணர்வு என்று வந்து விடுகிறது அல்லவா? அப்ப அங்கேயே அது
அந்த உணர்கருவியாக மாறிவிட்டது. சரி, அதை உணர 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 அது எவ்வளவு அதிகமாக உணர்கிறதோ, உணர 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 அந்த ஜீவகாந்தம் செலவு செலவு. சரி, இப்போ இந்த உடல் என்று சொல்கிறோம். உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள், செல்கள், இங்க ரெண்டு இருக்கு. உடல் செல்கள், கோடிக்கணக்கான செல்கள் இருக்கிறது. அந்த செல்களின் இணைப்பு வேண்டும். இன்னொன்று, இந்த செல்களாலான அந்த உறுப்புகள் இருக்கிறது அல்லவா, அவை இடைவிடாது இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த உடல் நலம் என்பதில் இந்த இரண்டும் மிக 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 முக்கியம். உடல் உறுப்புகளின் இயக்கம் சீராக இடைவிடாது 24 மணி நேரம் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அது அப்ப அது இல்லாம அந்த உடல் கட்டமைப்பு, ஒரு செல் இன்னொரு செல் ரெண்டுக்கும் ஒரு இணைப்பு அதுவும் இருக்க வேண்டும். இது ரெண்டும் தான் உடல் நலம். அது ரெண்டையும் இணைக்கிறது எது? இந்த உடல் உறுப்புகளை இணைப்பது எது? அதே ஜீவகாந்தம் தான். அப்ப இப்போ மனவளம் என்று சொல்கிறோமே, மனதின் இயக்கம் புலன் வழியாக செலவாக கூடியதை குறைக்கக்கூடிய போது மனம் வளமாகிறது. மனம் வளமாகிறது என்று சொன்னால் ஜீவகாந்தம் வளமாக பெருகுகிறது என்று அர்த்தம். இப்போ புத்தரும் ஜீசஸ் கிரைஸ்டும் மனவளம் பெற்றவர்கள். எப்படி சொல்றோம்? அவர்களுடைய அந்த ஜீவகாந்த காந்த உடல் 17-20 கிலோமீட்டர் அளவுக்கு விரிந்து இருந்திருக்கிறது. அதுதான் வளம். அப்படி வளமாக அந்த ஜீவகாந்தம் இருக்கும்போது, மனவளம் என்பது ஜீவகாந்தத்தின் வளம் தான். அப்ப இது ஏன் காந்தத்தின் வளம் அப்படின்னு சொல்லலாமே? அப்படின்னா ஏன் மனவளம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த காந்தம் செலவாகிறது அப்படிங்கிறதே இந்த மனதின் இயக்கத்தினால் தானே. அதுலதானே செலவாகுது. அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா, நீங்க இப்ப இந்த உடலை பராமரிக்கக்கூடியதற்கு மட்டும் என்று இந்த காந்தத்தை பார்த்தோம் என்று சொன்னால், அந்த உயிராற்றலின் உற்பத்தியாகக்கூடிய காந்தம் அது தாராளமாக அதற்கு போகும். அதில் மீதம் நிச்சயமாக அது சர்ப்ளஸா இருக்கும். அங்க எந்தவித குறைபாடும் வராது. ஆனால் இந்த மனம் என்ற ஒன்று இயங்கும் போதுதான் அது என்ன ஆகிறது? இது ஜீவகாந்தம் செலவு என்று ஆகிறது. செலவு என்று ஆகிறது. இப்போ இந்த இடத்துல மனவளம் என்று பார்க்கும் பொழுது ஜீவகாந்தம் செலவு என்பதை ஒரு புறம் பார்க்க வேண்டும், ஜீவகாந்த விரயம் என்பதை ஒரு புறம் பார்க்க வேண்டும். இந்த மனவளத்தில் அந்த ரெண்டையும் பார்க்கணும். ஜீவகாந்த செலவு என்பது வேண்டும், ஆனால் ஜீவகாந்த விரயம் என்பது கூடாது. அப்ப செலவு என்றால் என்ன, விரயம் என்றால் என்ன? புலன் வழியாக நாம் உணர வேண்டியதை உணர்கிறோம், அது ஜீவகாந்தத்தின் செலவு. அப்ப அது செலவுங்கிறது எப்படி அப்படின்னா, வரவுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அந்த செலவுதான் செலவு என்று சொல்கிறோம். நம்ம குடும்பத்தில் கூட வருமானம் வருகிறது, வருமானம் வருவதை செலவு செய்கிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த வருமானத்தை விரயம் செய்கிறோம் என்று சொன்னால் என்ன ஆகிறது? வருமானத்துக்கு மேல் செலவு செய்து, செலவு என்பது கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய நிலைமைக்கு போகும்போது அதை விரயம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதே போல இங்கும் அந்த செலவு என்பது இயல்பாக வேண்டும், ஆனால் விரயம் என்பது அது புலன்களின் மயக்கத்தால் ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சரி, ஆக இந்த மனவளம் என்பது
ஜீவகாந்தத்தின் இருப்பை பெருக்குவது என்பதுதான். சிலர் என்ன செய்கிறார்கள்? ஜீவகாந்த பெருக்க பயிற்சி செய்து அதை பெருக்கிக் கொள்ளலாமே. என்ன பெருக்கினாலும் இங்கு விரயம் என்பதை நிறுத்திக் கொண்டு பெருக்கும் போதுதான் அது வளமாக இருக்கும். ஆக இப்பொழுது மனிதன் பார்க்கும் பொழுது இந்த உடல் நலத்துக்காக செய்ய வேண்டியது உடற்பயிற்சி. மகிழ்ச்சி கொடுத்திருக்கிற உடற்பயிற்சி. உடல் நலத்துக்காக என்று சொன்னால் அங்கு இரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம் என்பதை தினந்தோறும் அதில் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடை சமன் செய்வதற்கு உடல் நலம், உடற்பயிற்சி. உடற்பயிற்சி செய்வதனால் இருக்கக்கூடிய நோய் போய்விடுமா? இல்லை, அப்படி அல்ல. உடற்பயிற்சி செய்ய வேண்டியது என்னன்னா, உடல் உழைப்பு சாதாரணமாக கொடுக்கப்பட வேண்டும். அது இப்பொழுதெல்லாம் அதை கருவிகளாக மாற்றிவிட்டதனால் உடற்பயிற்சி செய்தாக வேண்டிய கண்டிஷன் வந்துவிட்டது. அப்ப அது இரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டத்தை சீராக வைத்துக் கொள்வதற்குத்தான் உடற்பயிற்சியாக இருக்கிறது. அடுத்து தியான பயிற்சி. தியான பயிற்சி என்பது அதுதான் மனவளம் என்பதற்கான. அப்ப இந்த இடத்துல ஒரு இடத்தில் இந்த மனதை ஒரு இடத்தில் செலுத்தினால் அங்கு அந்த உறுப்புகளின் இயக்கம் ஆரோக்கியமாக இயங்கும் என்று ஒரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு வித்தியாசமான மகரிஷி அவர்கள் கொடுத்த ஒரு காந்த தத்துவ விளக்கம். மனதை ஒரு இடத்தில் செலுத்துகிறோம். இப்ப மனதை செலுத்துகிறோம். எது மனம்? ஜீவகாந்தம் தானே மனம். ஒரு இடத்தில் மனதை செலுத்தும் போது மனம் என்ன ஆகிறது? அங்கு ஜீவகாந்தம் குவிகிறது. மனம் குவிகிறது அல்ல, ஜீவகாந்தம் குவிகிறது. இப்போ இந்த மனதை புலன் வழியாக வெளியே செலுத்தும் போது ஜீவகாந்தம் வெளியில் குவிவதற்காக விரயமாகிறது. இது உடலுக்குள்ளாக நாம் ஏதாவது ஒரு உறுப்பை நினைக்கிறோம். அப்ப அந்த இடத்தில் நாம் அதை செலுத்தும் போது அங்கு ஜீவகாந்தம் குவிகிறது, அடர்த்தியாகிறது. அப்ப அந்த இடத்துல அங்கு இருக்கக்கூடிய பற்றாக்குறை நீங்கி அங்கு இயக்கம் இயல்பாக நடைபெறுகிறது. அப்ப பொதுவாக நான் மனதை புலன் வழியாக வெளியே செலுத்தி 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 வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அதிலிருந்து விடுதலை பெற்று அகத்துக்குள்ளாக ஒடுங்கி நிற்கக்கூடிய பயிற்சி தான் தியான பயிற்சியாக இருக்கிறது. ஆனால் இதுவரை நாம் அந்த மயக்கத்தில் செய்த தவறுகள் அவைகளெல்லாம் வினைப்பதிவுகளாக இருக்கிறது. அவற்றையெல்லாம் உணர்ந்து கழிவதற்கு அந்த தற்சோதனை என்ற ஒரு பயிற்சியும் மகரிஷி கொடுத்திருக்கிறார்கள். இப்படி பார்க்கும் பொழுது இந்த மனித உடல், அந்த மனித மனம், இந்த மனித உடல் நலமாக இருந்து அந்த மனித மனம் வளமாக மாறி அந்த வளத்தின் உச்ச நிலை என்பது அது இறை உணர்வு பெறக்கூடியதாக மாறுகிறது. இப்போ நாம நமது வாழ்க்கையை ஒரு சுருக்கமாக பார்த்திருக்கிறோம். இதையெல்லாம் அறிந்து கொள்வதுதான் ஆன்மீகம், வேற ஒன்றுமல்ல. நம்மை நாமே தெரிந்து கொள்வது ஆன்மீகம். ஆன்மாவின் இயக்கத்தை பற்றி அறிந்து கொள்வதுதான் ஆன்மீகம். ஆன்மா இதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, அது அதிலிருந்து எப்படி விலகுகிறது, எப்படி விலகாமல் இருப்பது, விலகியதிலிருந்து எப்படி மீண்டு வருவது, இதையெல்லாம் தெரிந்து கொள்வதுதான் ஆன்மீகம். அப்ப ஆன்மீகம் என்பது யாருக்கு தேவை? ஆன்மீகம் என்பது அனைவருக்கும் தேவை. எதற்கு தேவை? ஆன்மீகம் என்பது எதற்கு தேவை என்று சொன்னால் ஒன்றே ஒன்றுதான். நாம் இந்த இயற்கையை புரிந்து கொண்டு இயற்கையிலிருந்து விலகி சென்றிருக்கக்கூடிய வாழ்க்கையிலிருந்து இயற்கையான வாழ்க்கைக்கு வருவதற்குத்தான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தை நாம் இந்த புலன் வழியான பொருள் வழியான வாழ்க்கையை நாம் இன்னும் வசதியாக பெருக்குவதற்கு என்ற ஆன்மீகத்தை பயன்படுத்தினால் என்று சொன்னால் அது ஆன்மீகம் அல்ல, ஆன்மீக
விரோதத்துக்கு விரோதம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த உடல் நலம் மனவளம் என்ற ஒரு சிறிய தலைப்பாக இருந்தாலும், இது ஒரு அடிப்படை தலைப்பாக இருந்தாலும், இதுதான் ஆன்மீகம், இதுதான் ஆன்மீக பாதை, இதுதான் ஞானத்தின் பயணத்தில் செல்லக்கூடிய ஒரு பாதை, ஒரு அடிப்படை ஞானம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த ஞானத்தை தொகுத்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.